எப்பயும் உருளைக்கிழங்கு வறுவலே பண்ணாம இஞ்சி தூக்கலா போட்டு இந்த மாதிரி ஒரு பொடி மாஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சுவையா இருக்கும். சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2-3 வெட்டி குக்கர்ல சேர்த்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெயிட் போட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சு வேகக்கூடாது, குழஞ்சு வெந்தா அது நல்லா இருக்காது, வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு பொடிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது, லைட்டா பிரஸ் பண்ணி பொடிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. மசாலுக்கு பிசைற மாதிரி ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது, அப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இப்ப தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அப்புறமா இடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சு இடிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய பீஸா இருக்கும். கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்புலாம் கொஞ்சம் தாராளமா சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பருப்பு வறுபடும் போதே இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் வதங்கிடும். கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா சூடானா போதும். கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்து இறக்குங்க. உங்களுக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமா 1/4 மூடி லெமன் பிழிஞ்சிட்டு அப்புறம் கலந்துட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கலாம், எல்லா டைப் ஆஃப் குழம்புக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குங்க. புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ.